நம்ம ரோஸ் செடியில் பாருங்கள் நிறைய அரும்பு வந்துருக்குது. புது 40-50 பூ பூத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியாக பூத்து இருக்கிறது 4-6 பூ இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம இந்த பூ பறிச்சுன்னு போயிடலாமா, இல்லை 2 பூ பூத்துருக்குது, இது மட்டும் பறிச்சிக்கலாமான்னு பார்க்கலாம். மல்லிகைப்பூ செடியை நம்ம கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் உருவி விட்டுருக்குறோம். பார்க்கலாம். ரெடி பண்ண கிச்சன் வேஸ்ட்டோட கம்போஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து செடியாக முளைச்சி வந்துருக்குது. மண்புழுவும் மேலே வந்துட்டுருக்குது. நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்து இதை வெயிலில் எடுத்து காய வைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து காலையிலே மேலே வந்திருக்கிறோம். ஏன்னா மத்தியானத்துலலாம் வந்தாக்கா ரொம்ப பக்கத்துலலாம் பேசின்னு நம்மளுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம காலையில் வந்து வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறோம். நான் வந்து காலையில் மேலே வந்திருக்கிறோன்னு சொன்னாக்கா இந்த அட்டை பாக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்குது. சரி அதெல்லாம் ஏறி வச்சுட்டு அப்புறம் நம்ம என்னென்னா வீடியோ பிடிக்கணுமோ அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம க்ரோ பேக்கில் வந்து நட்டு வச்சுருக்கிற புது செடியெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் உங்களுக்கு காட்டுறது வந்து மொக்காசோளம் தான். மொக்காசோளம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து முதல்ல இந்த மாதிரி சின்ன கவரில், இந்த கவரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். அது கூடவே இந்த கனகாமர செடி இருந்துச்சு. நான் அப்புறம் க்ரோ பேக்கில் மாற்றும் போது கனகாமர செடி மட்டும் தனியாக வச்சுட்டு அந்த மொக்காசோளத்தை எடுத்து இதில் வச்சுருக்குறோம். முதல்ல நம்ம வந்து இது வரட்டும். இன்னொரு மொக்காசோள செடியும் இருக்குது, அது சின்னதாக இருக்குது. சரி உங்ககிட்ட நான் அப்புறமா காட்டிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து இதனுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு நம்ம அப்புறமா வைக்கலாம். மொக்காசோளம் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப நல்லது. சரி நம்ம வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம். சேப்பங்கிழங்கும் வச்சுருக்குறோம். கீழே வந்து அந்த கரும்பெல்லாம் இருக்குது, அந்த கரும்பு எடுத்துன்னு வந்து கட் பண்ணி வைக்கணும். மொச்சக்காய் வந்து காயணும் அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து காஞ்சி கொஞ்சம் இலையெல்லாம் காஞ்ச மாதிரி ஆனால் தான் அது ரெடி ஆகுமா. இந்த மாதிரி ஆகணுமா, கலரு சுத்தமாக காஞ்சாதான் அது ரெடி ஆகும் அப்படின்றாங்க. சரின்ட்டு அப்படியே நான் விட்டு வச்சுருக்கிறேன். நாட்டு செம்பருத்தி செடியில் வந்து இது ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கலை. நான் சுற்றி இருக்கிறதெல்லாம் மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு விட்டுருக்குறேன். இப்போ வந்து இதில் வந்து நிறைய அரும்பு வந்துருக்குது பாருங்க, அரும்பு இருக்குது. பார்க்கலாம். இதுக்கும் நம்ம இன்னும் சரியாக உரம் கொடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு கலரி விட்டுருக்குறோம். தக்காளி செடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேனில் நட்டு வச்சுருக்குறோம். இன்னும் 2-3 கேனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி செடி. எனக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கவரில் இருக்கிற தக்காளி செடியில் கூட பூ வந்துருக்குது. இதில் வந்து தக்காளி செடி இருக்குது, சாமந்தி செடி இருக்குது. நான் சாமந்தி செடி சின்னதாக தான் ஒடிச்சு நட்டேன், அதிலே தக்காளி செடியில் வந்து பூ வந்துருக்குது. இது வந்து சாமந்தி செடி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுது. சரி இந்த பூ அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இது விட்டு வச்சுருக்கிறேன். ரோஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது இருக்குது. வந்து நான் அந்த சம்பிங் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 கேனில் இருந்தது. சம்பிங் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் வந்து நம்ம சரியாக மண்ணெல்லாம் எதுவும் போடலை. தற்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்மக்கிட்ட வந்து கோகோ பீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அது ரெடியான பிறகு நம்ம இது சரியாக நட்டுக்கலான்ட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு வந்து நம்ம நட்டோம். அந்த இலையெல்லாம் வந்து காஞ்சி போயிடுச்சு. ஆனால் கீழே இருக்கிற குருத்து எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம். வாழை மரமும் நல்லா இருக்குது. வாழை மரம் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் ஒழிஞ்சு காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் செடியில் வந்து 2 கத்திரிக்காய் பெருசு பெருசாக இருக்குது. 3 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருக்குது. இந்த கொய்யா மரத்தில் வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் அது இலை காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம், வந்தால் வச்சுக்கலாம், இல்லைனா அதை எடுத்து போட்டு அந்த கொய்யா மரத்தை எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கிறேன் நான். சாமந்தி செடி வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. இது பூத்த பிறகு நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இதில் வந்து இடம் கொஞ்சம் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது உள்ளே வச்சுருக்கிறேன். மல்லிகைப்பூ செடியை நம்ம கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் உருவி விட்டுருக்குறோம். பார்க்கலாம். நாகமரமும் நல்லா இருக்குது, கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுது இந்த கேன் வந்து இது உள்ள காலியாக இருக்குது. நான் இதில் கொஞ்சம் மண் போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மாற்றும் போது இது ஃபுல்லாக ஒழிஞ்சு போயிட்டு இருக்குது. மல்லிகைப்பூ செடி வந்து காஞ்சி போன மாதிரி ஊர்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது இது காஞ்சி போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை கட் பண்ணி விட்டுருக்குறோம். இது பாருங்கள், புது துளிர் வருது. இதில் இது உள்ளே இருக்கிற மிளகா செடியில் வந்து பூ வந்து இப்போ மிளகாவே காய் வைக்க போகுது. கீழே ஒரு பால்கனியில் நம்ம ஒரு மிளகா செடி வந்து காய் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் ஒரு க்ரோ பேக்லனா இல்லை ஒரு பக்கெட் இல்லைன்னா இந்த மிளகா செடி தனியாக எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு எல்லாத்துக்கும் தேவை வந்து கோகோ பீட்டுக்கு சொல்லியிருக்கிறோம் நம்ம. அதுக்காக நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். கோகோ பீட் வந்தாக்கா நம்ம இதெல்லாம் எடுத்து நடலாம்.
முருங்கை மரம் வந்து இந்த பனியால் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பழுத்த மாதிரி ஆகிட்டுக்குது இலை. இந்த பனி எப்போ முடியுதோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடி மரம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு மழை வரணும், மழை வந்தால் தான் இதுக்கு வந்து ஒரு மாற்றமே கிடைக்கும். பழத்தழை செடியும் அந்த மாதிரி தான் கட் பண்ணி விடணும். சம்பங்கி செடியில் வந்து நம்மளது 6-7 சம்பங்கி செடி ஃபுல்லாக நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருந்ததுலேயே ஒன்று தான் பூ பூத்துச்சு. 40-50 பூ பூத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியாக பூத்து இருக்கிறது 4-6 பூ இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம இந்த பூ பறிச்சுன்னு போயிடலாமா, இல்லை 2 பூ பூத்துருக்குது, இது மட்டும் பறிச்சிக்கலாமான்னு பார்க்கலாம். சம்பங்கி வந்து ஒரு 3 மாதம் டைம் இருக்குது சம்பங்கிக்கு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதம் பூக்கும்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாதத்துலேயே இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்துருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு சம்பங்கி எதில் வச்சுருக்கோமோ ஃபுல்லாக அதில் இலை தான் ஃபுல்லாக மூடி இருக்குது, சத்தே கிடைக்கல. பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டேன். அப்படியே நம்ம ஆதாரத்துக்காக வச்சிருக்கிற இந்த கலையில் பாருப்பா துளுத்து வருது. இது சும்மா இது தாங்கட்டும் இந்த தக்காளி செடின்னு சொல்லிட்டு நான் வச்சேன் இந்த நாட்டு செம்பருத்தி கலையை. நம்ம கவரில் வச்சிருக்கிற எல்லா சாமந்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே பூ பூத்து இருந்துச்சு. நான் எல்லாத்துலேயுமே பறிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக பெருசானாக்கா நம்ம எடுத்துன்னு போயிட்டு அங்கே கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்னைக்கிட்ட எப்போ டைம் கிடைக்கும்னு தெரியல. இந்த உள்ளே வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது பாருப்பா சேப்பங்கிழங்கு நட்டு இருக்குமா, அது பாரு வந்து இதா. இந்த ரோஸ் செடியும் நம்ம நடணும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோ பேக்கில். இது வந்து ஆரஞ்சு கலர் பெங்களூர் ரோஸு. இது நான் அப்படியே வச்சுருக்கிறேன், டைம் இல்லை, பார்க்கலாம் இன்றைக்கி கிடைக்குதா என்னான்னு. மாங்காய் மரம் வந்து ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடியில் வந்து இந்த தக்காளி செடியில் 3-4 தக்காளி வச்சுருக்குது. நேற்று நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இது வந்து சீத்தாப்பழி மரம் கேன்லேருந்து எடுத்துகிட்டு இதில் மாற்றி வச்சுருக்குறோம். இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது போட்டு விடணும். இது காஞ்சி போயிடுமா துளுத்து வருமானு தெரியல. நான் இருந்தாலும் சும்மா வச்சுருக்கிறேன். நம்ம காக்கடா செடியில் வந்து பூ நிறைய வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு, அரும்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. முல்லைப்பூ செடியும் நல்லா இருக்குது. இது உள்ளே இருக்கிற ஒரு கருவேப்பிலை கண்ணுனா எடுத்து ஒரு க்ரோ பேக்கில் தனியாக வைக்கலாமான்னு பார்க்குறேன். நான் கருவேப்பிலை கண்ணே இல்லாமல் போயிடுச்சு நம்மக்கிட்ட. இது உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் செடியில் வந்து கீழே இருந்து ஒரு பூ வந்துருக்குது பார்த்தா சரிதா. இது வந்து நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்து சாமந்தி செடி தான். இது வந்து மஞ்சள் கலர் சாமந்தி. நிறைய அரும்பு வருது. பார்க்கலாம் எவ்வளோ பெருசு போகுதுன்னு. பெருசாக பூத்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இது நான் வாங்கிட்டு வந்தேன். இது ரோஸ் கலர் செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தியில் அரும்பு வருது, ஆனால் இன்னும் பூக்கலை. இதுதான் அந்த சம்பங்கி செடி. ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இதில் ஒன்றுமே பூக்கலை. புடிங்கி போட்டுடலாமான்னு நினைக்கிறேன். பூக்காமல் எதுக்கு வேஸ்ட்டாக இதுக்கு நம்ம உரம் கொடுத்து தண்ணி ஊற்றி வச்சுன்னு இருக்கணும். கனகாம்பர செடி உள்ளே இன்னொரு மல்லிப்பூ செடியும் வச்சுருக்குறோம். இதுவும் நம்ம எடுத்து நடணும். இது பாருங்கள், நேற்று தான் நம்ம வந்து ஒரு தக்காளி அறுவடை பண்ணோம். உங்ககிட்ட காமிச்சேன், ஒரு பழுத்துட்டு இருந்துச்சு, ஆப்பிள் மாரி பழுத்து இருந்துச்சு அந்த தக்காளி. இதில் வந்து 2 தக்காளி செடி இருக்குது, ஒரு இருவாச்சி மல்லி செடி இருக்குது. கரும்பு முருங்கை வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. காசு கொடுத்து 250 ரூபா கொடுத்து வர வச்சு ஒருத்தர் நம்ம கரும்பு முருங்கையை 2 மாதத்துல முருங்கைக்காய் வைக்கணும். நாங்கள் ஊரில் வச்சுருக்கிறவங்கள்தெல்லாம் முருங்கைக்காய் வந்துருக்குது, ஆனால் நம்மளுக்கு மட்டும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோஸ் செடியில் பாருங்கள் நிறைய அரும்பு வந்துருக்குது, புது துளிரும் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டி கூட நம்ம மாற்றணும். இது வந்து 3-4 வருஷத்து தொட்டி. கத்திரிக்காய் செடியாக அப்படியே கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி ஆகிட்டுக்குது பனியில். இந்த கொய்யாக்கா மரத்தை தான் நம்ம எடுத்து நடலாம்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறேன் நான். அது சுத்தமாக காஞ்சி போயிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதுதான் நம்ம எடுத்து வைக்கணும். அடுக்கு செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. அந்த செடி வேணாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது காயாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது நேற்று நடலாம்னு சொல்லிட்டு நட்டு வச்சிருக்கிறேன். ஒழிஞ்சு போனதை இது துளுத்து தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், மொழிச்சா இதே எடுத்து நட்டுக்கலாம். நம்ம சீத்தாப்பழி மரம். இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது எல்லாமே எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. பூ பூத்து முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 1 மாதத்துக்கு முன்னாடி தான் பூத்துச்சு. நம்ம ஊர்லேருந்து வந்தப்போ பூத்து நின்றுச்சு 2-3 பூ. 1 மாதத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பின்னு இது பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அரளி செடியில் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கலர் செம்பருத்தி நான் சொல்லினே இருந்தேன் உங்ககிட்ட. இது எப்போ ஒரு மொத்தத்தையே கட் பண்ணி எடுத்துடணும்னு நினைக்கிறேன் நான். நம்ம புளிச்ச மோர் தண்ணி எல்லாம் ஊற்றினா கூட இந்த பூச்சி வந்து காலியாகவே ஆக மாட்டேங்குது. கருப்பு பூச்சி வெள்ளை பூச்சி 2மே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தத்தையும் நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சாமந்தி செடியில் எல்லாத்துலேயுமே அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செவ்வரியில் வந்து எதுவும் இல்லை. இது வந்து இன்னும் 1 மாதம் பொறுத்து தான் பூக்கும் போல் இருக்குது. எங்கே இருக்கிற சம்பங்கி செடியிலையுமே எதுவுமே பூ இல்லை.
இன்றைக்கி நம்ம கார்டனில் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் நான் மதியானத்துக்கு மேலே வந்து ஏதாவது செடி வைக்க தந்தால் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ரெடி பண்ண கிச்சன் வேஸ்ட்டோட கம்போஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து செடியாக முளைச்சி வந்துருக்குது, மண்புழுவும் மேலே வந்துட்டுருக்குது. நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்து இதை வெயிலில் எடுத்து காய வைக்கலாம்.